வணக்கம். என்னோட பேர் அழகணீஷ். நான் திருநெல்வேலியில் அழகநீர் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலேருந்து வரேன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபான அதாவது டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜாப் எனக்கு கிடைக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம இன்னுமே படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதாவது ஹிந்தி சேனல்ஸ் நிறைய இருக்குது, அதில் நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்கிறாங்க, வேறு புதுசாக நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதெல்லாமே எனக்கு நான் முதல்வனில் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, புக்ஸ் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நான் முதல்வன் வந்ததுக்கப்புறம் தான் கிடச்சிது. ஸோ இந்த திட்டம் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கிராமப்புறத்துலேருந்து வரேன். என்னோட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போனவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள் கிடையாது, யாருமே கிடையாது. போன வருஷம் ஒரு 2 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுவும் எஸ்எஸ்சியில் இது வரைக்கும் யாருமே போனதில்லை. ஸோ இப்போ நான் வந்திருக்கோம்னா இப்போ இது மூலமாக இன்னுமே என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் வர்றதுக்குமே இந்த மாதிரி திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிராமப்புற மாணவர்களுமே இன்னும் நல்ல பெரிய பெரிய பதவிகளுக்கு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த திட்டத்தை கரெக்டான டைமில் கொண்டு வந்த தமிழ்நாடு முதல்வர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொன்று என்னென்னா, நம்ம தமிழ்நாடோட ரெப்ரசன்டேஷன் தான் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா நான் வெரிஃபிகேஷன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சிடிஏ சென்னையில் நான் செலக்ட் ஆகிருக்கேன். ஆனால் வெரிஃபிகேஷன் இந்த சிடிஏ சென்னை ஆஃபீஸ் இதுக்கு கீழே ஒரு 5 சப் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸஸ்க்கு மட்டுமே ஒரு 90 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 90 பேரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை சேர்ந்தவங்க வெறும் 15 பேர் தான் இருந்தாங்க. அதாவது ரொம்ப கம்மி. தமிழ்நாடோட ஆஃபீஸில் வேலை போடுறாங்க, ஆனால் தமிழ்நாடுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஏன்னா இந்த எக்ஸாம் பற்றின அவேர்னஸோ இதுக்கு எப்படி படிக்கணுங்கிற விஷயமோ இங்கே உள்ளவங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ அதுவுமே இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக அதோட ரெப்ரசன்டேஷனே இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திட்டத்தை கரெக்டான டைமில் கொண்டு வந்த தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி.